இப்ப ஐஆர்டிஏ நாம்ஸ் பிரகாரம் ஒரு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து 30 டேஸ்க்குள்ள கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாம்ஸ் இருக்கு. பட் கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது வந்து டைம் வந்து கொஞ்சம் ஆகும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாலிசி டாக்குமெண்ட்டை நாமினிக்கு நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதே நேரத்துல அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகாம வந்து பாத்துக்கணும். கிளைம் வந்து கரெக்டா இன்டிமேட் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி இப்ப இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து கரெக்டா வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஒரிஜினல் பாலிசி டாக்குமெண்ட் அதெல்லாமே கொடுத்து வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப நீங்க யார் மூலியமா வாங்கினீங்களோ அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. இப்ப நீங்க ஒரு ஏஜென்ட் மூலியமா பேங்க் மூலியமா வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு நீங்க இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்குமே பாலிசி அந்த எடுத்தவர் இல்லாத நேரத்துல தானே அது கிளைம்ன்றதுக்கே போகும். இப்ப நீங்க வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃப் நாமினி இதெல்லாம் சொல்றீங்க. சில பேர் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் நாமினியா போட்டிருப்பாங்க. நீங்க வந்து நாமினியை சேஞ்ச் பண்ணிருங்க. அப்ப மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணணும். ஆமா. இப்ப நாமினி இறந்து போயிட்டாங்க, பாலிசி ஹோல்டருக்கு முன்னாடியே நாமினி இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி எதிர்பார்க்காத வாய்ப்புகள் இருக்கு. நாமினியை வந்து நீங்க திரும்ப சேஞ்ச் பண்ணி வைக்கணும் பாலிசில. ஏன்னா நீங்க பாலிசி வந்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் பார்ட்ல தப்பு பண்ணாதீங்க. சோ இந்த இவ்வளவுதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி ஃபேமிலிக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும் பாலிசி எடுத்துருக்காது. ஆமா. இப்ப நீங்க ஐஆர்டிஏ பத்தி சொன்னீங்க. ஐஆர்டிஏனாவே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பேங்க் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே ஐஆர்டிஏ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அத்தாரிட்டி, அந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது வந்து இருக்கு. ஐஆர்டிஏ கண்ட்ரோல் பண்ணுது. இது போக வந்து இன்சூரன்ஸுக்கு ஓம் பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. இது போக கன்சியூமர் கோர்ட் இருக்கு. சோ நமக்கு கிளைம் வந்து கரெக்டா தரல அப்படின்னா நம்ம வந்து ஐஆர்டிஏக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஓம் பட்ஸ்மேனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கன்சியூமர் கோர்ட்டுக்கும் போய் கேஸ் கூட நம்ம போடலாம். நம்ம சைடு கரெக்டா இருக்கு, கிளைம் தர மாட்டாங்க அப்படின்னா நம்ம போய் வந்து அப்பீல் பண்ணி கேஸ் போடுறதுக்கு நிறைய வந்து அமைப்புகள் இருக்கு. 99% கரெக்டா கொடுத்துருவாங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியுமே. நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கரெக்டா எடுங்க. நீங்க எடுக்கிற யார் மூலியமா எடுக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாலிசி எடுக்கிறது. இப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லிட்டீங்க. இப்ப லைஃப் இன்சூரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா யூலிப் இருக்கு, என்டோமெண்ட் பாலிசிஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுக்கிறப்ப நம்ம எப்படி நம்மளோட பாலிசி ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறது? அது வந்து மேக்ஸிமம் அதுல வந்து ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியா தான் வருது. அதுல வந்து நம்ம நாமினியும் நான் சொன்ன மாதிரி நாமினியை வந்து கரெக்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அவர் இல்ல அப்படின்னா நாமினிக்கு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. அவங்க ஐடி ப்ரூஃப்ல என்ன பேர் இருக்கோ அதே பேரே பாலிசி டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேற நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா நீங்க கொடுத்துருக்கணும். ஏன்னா சேவிங்ஸ் பிளான் எடுத்திருக்கீங்க, யூலி பிளான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா திரும்ப உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க.